நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மகிமையும் இரக்கமும் உள்ள தெய்வமே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே. சப்பா, இந்த நாள் செய்திக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பன். இந்த செய்தியை என் தேவனாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வந்த மக்கள் வந்த வண்ணம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு என் தேவன் தாமே அவர்களை ஆசீர்வாதத்துடன் நிரப்பேச அடுத்த வாரம் சாட்சியாக நிறுத்துங்க. என்ன அடியானை மறைத்து என் தேவனை கர்த்தர் நீங்க பேசுங்க. முழுக்க முழுக்க மீதியான எல்லாவற்றையும் உங்க கருத்துக்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, என்னை சாட்சியாக நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று ஏசாயா சொல்லுகிறார். யாருக்கு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவார்களாம்? சீயோனுக்கு வருவார்கள். யார் சீயோனுக்கு வர முடியும்? தேவன் எவனை மீட்கிறாரோ, தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, தேவன் இவர்களை மீட்க வேண்டும் என்று தேவன் முடிவு பண்ணிட்டார். மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் சீயோனுக்குள்ள உட்பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம சொல்லலாம், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், சீயோனுக்கு போயிடுவேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் சரிதான். ஆனால் சீயோன் என்கிறது உன்னதமான ஒரு இடமா இருக்கிறது. சீயோன் என்கிறது வட துருவத்தில் இருக்கிறது. அதோடைய வாசல்கள் வடக்கை நோக்கி இருக்கிறது. சீயோனை தேவன் நினைத்தருளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா அப்படியே ஆணித்தனமாக ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை 2 இடத்துல சொல்லுகிறார். ஒன்று ஏசாயா 35:10, இன்னொன்று ஏசாயா 51:11வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் எங்கே வருவார்களாம்? சீயோனுக்கு வருவார்கள். இங்கே பாருங்க, கண்ணதற்கு சீயோன் உட்கார்ந்துருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இன்னைக்கு தேவன் உங்களோட கூட பேசும்படி எடுத்த தலைப்பு என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்? கர்த்தரால் எப்படி மீட்படைய முடியும்? கர்த்தர் எப்படி நம்மளை மீட்பார் நாம் பார்க்க போறோம். எடுத்து வாசிங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 1:27. சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். எப்படி? நீதியினால. தேவன் நம்மளை நீதியினால மீட்கிற தேவனா இருக்கிறார். என்னால் அவர் நீதியை செங்கோலாங்க உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் இல்லை, நான் நெடுநாள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், என்னோட கோர்ட்டு கேசன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆண்டவர் பற்றி நான் சொல்றேன். அவர் நீதியாய் சீயோனை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சீயோனில் இருந்து உங்களை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நியாயத்தினாலும் நீதியினாலும் சீயோனிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் யாரு? மீட்டெடுக்கிறவர், மீட்பர். இஸ் a redeemer. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அப்ப இன்னைக்கு ஏபி சபைங்கிற சீயோனுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. தேவன் உங்க ஒவ்வொருத்தரும் தெரிந்திருக்கிறார். தேவன் உங்க ஒவ்வொருத்தரையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தம் முறையில சொல்லுங்களேன். அல்லேலூயா என்பதற்கு ஜெயத்தின் தொனி என்ற அர்த்தமா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கட்டளை இடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் மீட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எடுத்து வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59:20. மீட்பர் சீயோனுக்கும். யாரு மீட்பர்? The God of redemption, redeemer. மீட்பர் சீயோனுக்கும்
யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு மீட்பர் உங்களுக்காக வந்திருக்கிறார். அவர் திரும்பி வருகிற மீட்பராக இருக்கிறார். போயிருக்கிறாரு. 33 வயதோடு சென்ற தேவன் அதே 33 வயதோடு யூத கோத்திரத்தின் ராஜ சிங்கத்தை போலவும் தாவீதின் வேறு மாணவரை அவர் சொல்லுகிறார், நான் சீயோனுக்கு எப்படி வருவேன், மீட்பராக வருகிறார். இன்றைக்கு தேவன் இந்த ஏபி சபைக்கு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் மீட்பராக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He is a God of redemption, redeemer. நம்மளோட வாழ்க்கையில நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் செய்திருக்கலாம். பவுல் சொல்லுகிறாரு, நாசமோ துன்பமோ துயரமோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ இயேசுவின் அன்பில் இருந்து என்னை எதிராக பிரிக்கக்கூடும் என்று கேட்கிறார். உன்னுடைய மீறுதல்களை விட்டு நீ திரும்பும் பொழுது தேவன் சீயோனுக்கு திரும்பி வருவார். எதற்காக? உன்னை மீட்பதற்காக வருவார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு அந்த மீட்பருக்கு ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, இவ்வளவு நேரம் மோகன் மாமா இருந்தாரு, ஆராதிச்சிங்க, ஆனந்த களிப்புடன் பாடி நீங்க சியோன் என்ற ஏபி சபைக்குள்ளாக வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாள், தேவன் உங்களை இந்த நாளில் மீட்கணும், இந்த நாள் என்னோட மகள் ஆசீர்வதிக்கணும், இந்த நாள் என்னோட மகனை உயர்த்தணும் என்று ஒரு கால்குலேஷன் போட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. ஆனால் நம்ம அவருடைய வழியில் இல்லாமல் தவறி அப்படியே விழுந்துருவோம். இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, எல்லாரோட வாழ்க்கையிலும் தவறுதல் இருக்குது, எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம மிஸ்டேக் செய்கிறோம். நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன் வாழ்க்கையிலன்னு சொல்லுவாங்க. கையை உயர்த்தி காட்டுங்க. இல்லை, யாருமே உண்மையில்லை. ஆனால் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு உண்மையாக இருக்குமோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் 1000 தலைமுறைக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று உபாகமத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அன்றி உங்களை மீட்பதற்கென்று தேவன் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். உங்களை மீட்டெடுப்பதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அந்த நாளை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் செத்து போயிட்டாருன்னு எழுதியிருக்கா? இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நான் அறிவேன் என்று யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னோட மீட்பர் உயிரோடு எழுந்து வந்தது மட்டும் இல்லாமல் செத்ததை உயிரோடு எழுப்பவும் என் மீட்பருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் பார்க்குறாங்க, என்ன எறும்புகள் தான், ஒன்லி போன்ஸ், ஃப்ளஷ் இல்லை, மாம்சம் இல்லை, நத்தம், சதை, தசைகள் எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வருமானால், தேவனுடைய வார்த்தை உட்பிரவேசிக்குமானால் செத்த எலும்புக்கு கூட தேவன் நாடி நரம்பு தசைகளை தேவனால் உருவாக்க முடியும். ஏன்னா என்னோட தேவன் செத்து போன தேவன் இல்லைங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன், மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தை இந்த பூமி நிராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போட்டார் என்று சாலமன் ராஜா சொன்னாரு, தாவீது ராஜா சொன்னார், கர்த்தரே அதை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா என்னோட தேவன் செத்து போன தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கல, வானத்தையும் பூமியும் சர்வாதிகாரங்களையும் படைத்த தேவன் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன், அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று நான் அறிகிறேன் என்று யோபுவின் புஸ்தகம் யோபு சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில். ஹல்லேலூயா. என்னோட மீட்பர் எப்படி இருக்கிறாரா? He is alive. என்னோட ரெடீமர், மை ரெடீமர் இஸ் அலைவ். என்னோட மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தாவீது ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிற, ஆண்டவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. எப்படி இருக்கணுமா? பிரீதியாய் இருப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது. தாவீது எப்படி கூப்பிடுறாரு பாருங்களேன். ஏன்னா தாவீதுக்கு தெரியும் அவர் மீட்கிறவர் என்று. ஹல்லேலூயா.
என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என்று தேவனை நோக்கி அவர் மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. ஏனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மீட்கிற தேவன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க மீட் எடுத்துட்டீங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களால் மட்டும்தான் ஆனந்த களிப்புடன் பாட முடியும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் சியோனுக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியும். மீட்பு இல்லைன்னா சியோன் இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமன் ராஜா நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களுடைய மீட்பர் வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய மீட்பர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வாழ்க்கையில மீட்பர் வல்லவராய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரம் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாரு? உன்னுடைய மீட்பர் உரைக்கிறார் என்று ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, பயப்படாத, do not fear, பயப்படாதீங்க. அதே போல் அதில் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை கீழே விட்டுருவேன்னு சொன்னாரா? தாங்குவேன். உன்னை ஏந்தி தாங்கி தப்பு வைத்து சுமக்கிறவர் யாரு? உன்னுடைய மீட்பர், என்னுடைய மீட்பர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மீட்பராக இருக்கிறாருங்க. அவர் ராஜா, எல்லாமே ஃபைன். பட் நமக்கு ஒரு அப்பா, நம்மை மீட்டெடுக்கிற தகப்பனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மீட்பராக இருக்கிறார்? நான் தள்ளாடும் நேரத்தில் என்னை தூக்கி எடுக்கிறவர், என்னை தாங்குகிறவர், என்னை ஏந்துகிறவர், என்னை சுமக்குகிறவர், என்னை தப்புவிக்கிறவராக என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a God of redemption. அவர் ஒரு ரிடீமர், அவர் மீட்கிறவர். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் ஏசாயா சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இஸ்ரவேல் அவங்க தான் மைட்டி பீப்புள் இல்லையா? இஸ்ரவேல்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா போர்லாம் நடத்துகிறாங்க. தேர் லைக் மைட்டி பீப்புள் இன் த வேர்ல்ட். அவங்களுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்குது. தேர் மோஸ்ட் பவர்ஃபுல், தேர் மோஸ்ட் மைட்டி பீப்புள் இன் த வேர்ல்ட். ஆனால் இஸ்ரவேல் பார்த்து, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதடா, நான் உன் கூட தான் இருக்கேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் உள்ளது கர்த்தர் உன்னை தாங்குவேன். அவர் தாங்குறவர் என்று மீட்பர் தான் உரைக்கிறார் என்று 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய மீட்பர் பேசாத கல்லோ மரமோ இல்ல, அவர் உரைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறவர், வாயை திறந்து சொல்வார், என்னோட மகளே இதை செய், என்னோட மகனே அதை செய் என்று அவர் உரைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம அந்த 14வது அதிகாரத்து வசனத்தில் வாசிக்கிறோம். நம்மளோட மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் வல்லவராக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னோட மீட்பர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமாக இல்லையா சொல்லுங்கய்யா. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளை இடணும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துறோம் இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். த கிரியேட்டர் நம்மளுடைய ஹீரோ, நாயகராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்னுடைய மீட்பராக இருக்கிறாரா? ஹல்லேலூயா என்று ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்கிறாரா? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களுடைய மீட்பராக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உண்ணுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஏன்னா அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா நாமத்தை விட தேவன் இஸ்ரவேலின் தேவன் அவருக்கு அதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னையுடைய எப்படி இருக்கிறார்? மீட்பராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனால் அவர் மீட்பர். He is a God of redemption. மீட்டெடுக்கிறவர். அவருக்கு தான் மீட்பதற்கு அதிகாரமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல அதே ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, அற்பகாலம்
உண்ட கோபத்தினாலும் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவாரா? அவருடைய கிருபை நாள்தோறும் புதிதா இருக்கிறது. His grace is new each and every single day. அவருடைய கிருபை நாள்தோறும் புதிதா இருக்கிறது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏன்னா என் மீட்பர் பேசுகிறவர், பேசாத ஊமை இல்லை, ஊமையின் வாயை திறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொன்னை வாயுடைய செவிடனை தேவன் உணர்ந்து எப்பத்தா என்றால் அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். திறக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறவர். அவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்யாமல் அவருக்கு தூக்கமே வராது. ஐயோ, என் பிள்ளைக்கு இதை செய்யணும், நான் முடிவு பண்ணனே, இதை நான் செஞ்சிடணுமே இப்போ அப்படி இப்படின்னு ஆண்டவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். எப்பொழுதும் உங்களுடைய நினைவாகவே ஆண்டவர் யார் இருப்பாங்க உங்கள் நினைவாக எனக்கு தெரியல. ஒவ்வொரு செகண்டும் தேவன் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நித்திய கிருபையுடன் உங்களுக்கு தேவன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. யாரு? நித்திய கிருபை. அவருடைய கிருபை இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட். அவருடைய கிருபை ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. He is a God of redemption. He is a redeemer. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே எல்லாம் கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் தேவன் உங்களை மீட்டு எடுத்துட்டு வந்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபை உள்ளது, அவர் மீட்பராக இருக்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்ம வாசிச்சது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்றதை விட எடுத்து வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேல் எப்படி இருக்கணுமா? கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரை யார் நம்புகிறார்களோ, கர்த்தர் மேல யாருக்கு பற்றுதல் இருக்கிறதோ, கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? அவன் செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. Whomsoever trust in the word of God. கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஏன்னா கர்த்தரை நம்பணும். ஏன்னா அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறதா? எப்படி? திரளான மீட்பு, plenty, திரளான மீட்பு இருக்கிறது. ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன் இல்லைங்க. மோசே கேட்கிறாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் பயங்கரமாக சாப்பிடுவாங்க ஆண்டவரே, இவங்களுக்கு சமுத்திரத்தில் இருக்க எல்லா மீனையும் வறுத்து சமைச்சு போட்டாலும் பத்தாது, இங்கே கூட இருக்க ஆடு மாடெல்லாம் அடித்து போட்டாலும் பத்தாதுங்கிறாரு. ஆண்டவர் மோசையை பார்த்து, டே என் கையை நான் குறுகி இருக்கிறதா என்று கேட்கிறார். அவரிடத்தில் எல்லாமே திரளாய் தான் இருக்கும். திரளான மீட்பு அவரிடத்தில் என்ன இருக்கிறது? 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக் கொள்வார். என்ன பண்ணார்? விட்டுட்டாரா? இல்ல, மீட்டுக் கொள்ளுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள், துயரங்கள், நாசங்கள், மோசங்கள், எவ்ரிதிங் இஸ் present. ஆனால் நம்மை அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செஞ்சுட்டார். ஏன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். அப்போ இன்னைக்கு தேவன் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் சிரசின் மேல் தேவன் வைக்க போறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். இவன் நல்லாவே இருக்க மாட்டான். உன்னை சபிக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? சபிப்பார். அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன வேணா செய்வார். He has plenty of redemption. மீட்பர் திரளான மீட்புகளை உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்த வண்ணம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு மீட்கப்பட்டவர்களாக திரும்புவீர்கள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் தான் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அங்க சிங்கம் இருக்காது, துஷ்ட மிருகம் இருக்காது, மீட்கப்பட்டவர்களுக்கு தான் சீயோன் திறந்திருக்கும். ஹல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு சீயோனுக்குள்ள உட்பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களோடு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார். அங்க சிங்கம் இல்ல. ஆண்டவர் என்னோட வாழ்க்கையை சாத்தான் சுத்தி சுத்தி பால சிங்கத்தை போல என்னை எப்பொழுது விழுங்கலாம்னு பார்த்து கொண்டிருக்கிறான். இல்ல, அவனிலும் மேலானவரை நான் ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகல அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. வாசிக்கலாம். மீட்கப்பட்டவர்களுக்கு சகலமும், சகல ஆசீர்வாதத்தினாலும், சகல ஐஸ்வர்யத்தினாலும், சகல மேன்மையினாலும் தேவன் நிரப்புகிறவர். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை கீழே விழ கூட ஆண்டவர் விட மாட்டார். அப்படியே தாங்கி 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 உங்களை ஏந்தி தாங்கி சுமப்பார். உங்களோட பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் சிங்கம் இல்லை, துஷ்ட மிருகம் இல்லை, எதுவுமே இல்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பீங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் டைரக்டாக டிக்கெட் கொடுத்தாச்சு எங்கே பரலோகம் போவதற்கு. ஹல்லேலூயா. ரிடெம்ஷன், மீட்பு. ஹல்லேலூயா. ஏனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், whomsoever is redeemed by God, he has a plenteous redemption. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடியவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். இன்றைக்கு சீயோனுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள் என்று. ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:10. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. பள்ளங்கள் இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில பள்ளங்கள் இல்லை, மேடுகள் இல்லை. இந்த புது வருஷத்துல நான் 4வது வாரத்தை தேவன் சொல்லுகிறார், பள்ளத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கடந்து வந்திருக்கலாம். அந்த எல்லாவற்றையும் தேவன் செவ்வையான வழியாக தேவன் இன்னைக்கு மாற்ற போறார். யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. யார் whomsoever is redeemed by God, யாரை தேவன் மீட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு தேவன் வழிகாட்டியாக இருக்கிறார். தேவனே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறார். அப்போ தேவனை கூட ஒரு நான் தான்ப்பா வழி, வாப்பா நான் கூட்டிட்டு போறேன். அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத ஆண்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பொய்யே சொல்ல மாட்டார். ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிறவர் சொல்லுகிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய மீட்பர் உனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் வழியாக இருக்கிறார். அவருடைய வழி உத்தமமாய் இருக்கிறது என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. அவருடைய வழி, அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியுமா. அதாவது அவருடைய வழி கூட உண்மையா இருக்குமா. பாருங்களேன், ஹவு பியூட்டிஃபுல் காட் இஸ். அவருடைய வழி கூட உண்மையாய் உத்தமமாய் இருக்கும் என்று சங்கீதம் 18:30 சொல்லுகிறது. நம்மளுடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் மீட்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 52 அதிகாரம் 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். ஏசாயா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்கப்படுவீர்கள் என்று தாவீது ராஜா சொன்னாருன்னு சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நம்மளோட வாழ்க்கையில மீட்பர் இல்லை ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில திரளான தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில இது இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு, சரிதான். ஆனா உன்னையும் என்னையும் மீட்பதற்காக ஒருவர் இருக்கிறார். அவர் சேனைகளின் பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா என்னோட தேவன் மீட்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவாங்களாம்? சியோன் என்ற ஏபி சபைக்கு வருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தராக மீட்பர் என்ன சொல்ற இன்னைக்கு சொல்லுகிற. அப்போ ஆண்டவர் மீட்கப்படாமல் ஒரு சிலர் இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே என்னோட குடும்பத்தில் ஒரு சிலருக்கு ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே, அவங்களை நீங்கள் எப்போ ஆண்டவர் மீட்பீங்க, என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்க, என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, என்னோட பிள்ளையாக ஏற்றிக்கொண்டீங்க, நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மீட்கப்படாதவர்கள் கூட எனக்கு மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. மீட்கப்படுவார்கள். ஏன்னா என்னுடைய தேவன் மீட்பராக இருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டவர். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் அழைக்கப்படுவாய். அப்போ நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் ஆண்டவர் சொல்றாரு. தடவியாத என்னை கண்டுபிடிங்க யார். சரி, நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம தேடி போல, அவர் நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா.
அந்த லைனை திருப்பி வாசிக்கலாமா? அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார், நம்மை தேடி கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார், அவர் மீட்பராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அந்த ஏபி சபை மக்கள் எல்லாம் ஜாலியாக ஆனந்த களிப்புடன் பாடி டைரக்டா சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போயிருமா. எப்படி சஞ்சலம் தவிப்பும் நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்கணும் பைபிள் எழுதியிருக்கா? இல்லை, தேவன் வந்துட்டார்னா அப்படியே அலறி அடிச்சுட்டு எல்லாமே ஓடிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் எல்லா சாபத்தின் முதுகெலும்புகளையும் முறிக்கிற அதிகாரத்தை என் தேவன் பெற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் பிதாவினிடத்திலிருந்து வாங்கியிருக்கிறார். He is a God of authority. He is a God of authority. அவர் அதிகாரத்தின் தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் மீட்டு கொண்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிங்கள், எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எப்படி? அவருக்கு சொந்தமானவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் சொல்லிட்டாரு. இங்க வந்திருக்கவங்க என் சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தம் அப்படிலாம் இல்லையா, என்னோட ரத்தம் யா. எத்தனை பேர் விசுவாசிக்க? அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார், ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். எதற்கு? உன்னையும் என்னையும் தேவன் மீட்டெடுப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளோ நேரம் ஆண்டவரோட நீங்க வார்த்தையை கேட்டீங்களா, தூங்குனீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்துருவாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு சொந்தமானவர்களை தேவன் மீட்டெடுக்கிறார். அதுக்கு ஆவியானவர் அச்சாரமா இருக்கிறார், ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் அத்தாரிட்டி கொடுத்து அமைச்சிருக்காரு. நீ போப்பா, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ போயிட்டு உன்னோட ஜீவனை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அனுப்புறாரு. ஏன்னா அவர் தான் சாட்சி, ஆவியானவர் தான் அச்சாரம். அவர் சொல்லுகிறார் மீட்பர், அவருக்கு சொந்தமானவர்களை தேவன் என்ன பண்ணுகிறாரா? மீட் எடுக்கிறார். அப்ப இன்னைக்கு வந்தவங்க ரொம்ப லக்கி. எனக்கு தெரியல எத்தனை பேர் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிறவர்கள் ஆகிய நீங்களும் நானும் ரொம்ப 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 லக்கி. ஏன்னா தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற விசேஷித்தவர்களாக தேவன் மீட் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் கைவிடப்பட்டவர்கள் என்று எழுதலை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று நம்ம வாசித்தோம் இல்லையா? கர்த்தரால் மீட்கப்படும் நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே உங்களுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்பொழுது ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம அதை தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். அவருக்கு சொந்தமானவர்களை தேவன் என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா என்னுடைய மீட்பர் செத்துப்போன மீட்பர் இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா என்று யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தில் 25வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிற, நான் விசுவாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிற என்னோட மீட்பர் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த மீட்பர் சொல்லுகிறார், இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரரையும் தேவன் என்ன பண்ணாரா? இன்னைக்கு அவருக்கு சொந்தமானவர்களாக அவருடைய ரத்தமாக தேவன் என்ன பண்ணார்? உங்களை மீட்டு கொண்டார். மீட்டு கொள்ளப்பட்ட நான் என்னோட வாழ்க்கையிலன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் கண்டிப்பா பரலோகத்துக்குள்ள ஒப்புரவே செஞ்சிருவேன் சொல்லுங்க. ஒரு சத்தத்தை உயர்த்தலை இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைத்திருக்கிறான்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க. இந்த மீட்பு என்னோட வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நான் ரொம்ப விசேஷித்தவளாக இருக்கேன்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் செத்த தெய்வன் கல்லோ மண்ணோ இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் மீச வச்ச ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எழுந்துருங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. He is such a beautiful God. எடுத்து வாசியுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய்
பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அறிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமே இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்தவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்தவர்களை தேவன் என்ன பண்ணிருக்கார்? மீட்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் மாசற்றதான். இட்ஸ் so precious and so holy. அவருடைய ரத்தம் மாசற்ற ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் சிந்தி இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் தேவன் மரணத்தை ருசித்திருக்கிறார். ஏன்னா உங்களையும் என்னையும் தேவன் மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய எல்லா காரியத்திலிருந்து தேவன் மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து தேவன் மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய மீறுதல்களிலிருந்து தேவன் நம்மை திருப்பும்படியாக அவர் சீயோனுக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டு கொண்டார்னு சொல்றோம். கையை உயர்த்தி சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் எப்படியா? விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்துக்கு ஒண்ணுமே ஈடாகாது. யோவானும் பேதுருவும் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடங்கறாங்கல்ல. இன்றைக்கு உங்களோட ஆவிக்குரிய கால்கள் கட்டப்பட்டிருக்கலாம். அந்த கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து நடையா, உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னை மீட்டிருக்கிறேன். எப்படி? என்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால, மாசற்ற ரத்தத்தினால உங்களையும் என்னை தேவன் எப்படி இருக்கிறா? மீட்டிருக்கிறார். ஏன்னா என்னுடைய தேவன் உயிருள்ள தேவனா இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சாட்சிகளாக நிறுத்துங்க. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் வல்லவராய் இருக்கிறார், நாங்கள் வாசித்திருக்கிறோம், என்னோட மீட்பர் வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்க நிரூபித்து காட்டுங்க தகப்பனே. நாசியின் சுவாசத்தினால செங்கடலை நீங்க ரெண்டாக எங்களுக்கு வழிகாட்டுவாக பிளந்தீங்க தகப்பனே. நாங்கள் செல்வதற்காக என் தேவன கர்த்தர் மீட்பர் எங்களோடு கூட நீங்க வந்தீங்க தகப்பனே. அந்த மீட்பரோட நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு ஜெபக்குறிவையும் தேவன் கர்த்தர் நீங்க இயேசுப்பா நீங்க நிறைவேற்றி இயேசுப்பா மீட்கப்பட்டவர்களாக திரும்பி அடுத்த வாரம் வரும்போது பலம், சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தோடு நிரம்பி வர தேவன் கிருபை செய்யுங்க. இங்க வந்த ஆத்மாக்கள் வந்தவனும் வெறுமை திரும்பாதபடிக்கு அடுத்த வாரம் வரும்போது சாட்சிகளாக நிற்க தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உங்களோட கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.